டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1,00,000 சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3,00,000 சதுர அடியில் ஸ்டாக் யார்ட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி. கணபதி இன்று விடுமுறை நாள் என்றாலும் பட்ஜெட் தாக்கல் காரணமாக சிறப்பு சென்செக்ஸ் பங்குச்சந்தை இன்று இருக்கிறது. பங்குச்சந்தை நிலவரம் இன்று எந்த அளவில் எப்படி இருக்கிறது? அதே போல தமிழகத்திற்கான சிறப்பு திட்டங்கள் ஏதேனும் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா என்ற தகவல் வெளியாகி இருக்கிறதா? வழக்கமாக சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் பங்குச்சந்தை திறந்திருக்காது. பங்குச்சந்தையிலே வர்த்தகம் கிடையாது. ஆனால் இன்று சிறப்பு நாளாக ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்கிற காரணத்தால் பங்குச்சந்தையிலே வர்த்தகம் நடைபெறுகிற உள்ளது. ஆகவே இன்று NSE மற்றும் BSE ஆகிய 2 முக்கிய சந்தைகளிலுமே இன்று வர்த்தகம் நடைபெறும். இன்று பங்குச்சந்தையில் நடைபெறும் வர்த்தகத்திலே பங்குகளின் விலை உயருமா அல்லது சரியுமா என்பது மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வருட ஆரம்பத்திலிருந்து உயர்ந்து கொண்டே இருந்த நிலையிலே தற்போது திடீரென சரிவை கண்டிருக்கிறது. அதே போலவே டாலரின் மதிப்பு உயர்ந்து வருவதால் இந்திய ரூபாயின் அதற்கு நிகரான மதிப்பு சரிந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்காவுடன் இந்தியாவுக்கு வர்த்தக ரீதியாக பிரச்சனைகள் இருந்து வரும் காரணத்தால் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது கூடுதல் வரி விதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா ஐரோப்பிய யூனியனுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதன் காரணமாக நல்ல பலன் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இன்று பங்குச்சந்தையிலே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வர்த்தகம் நடைபெற உள்ளது. அதே போலவே 5 மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களிலே இந்த வருடம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த மாநிலங்களுக்கான சிறப்பு திட்டங்கள் என்னவாக இருக்கும் என்பது மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியை ஊக்குவிப்பது, அதில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கான திட்டங்கள், பல்வேறு நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் ஆகியவையும் இன்று அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி குறைவாக ஒதுக்கப்படுகிறது என பல்வேறு புகார்கள் இருந்து வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வருகின்றன. அந்த புகார்களை எல்லாம் நீக்கும் வகையிலே இன்று தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பல்வேறு முக்கிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்று பட்ஜெட் தாக்கலாகிறது. காலை 11 மணிக்கு மக்களவையிலே பட்ஜெட் தாக்கலாகி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையை முடித்த பிறகு அதன் முழு தாக்கம் என்னவாக இருக்கும், அந்த சமயத்திலே பங்கு சந்தைகள் ஏற்றம் காண்கின்றனவா அல்லது வர்த்தகத்திலே சரிவை சந்திக்கின்றனவா போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் காண உள்ளோம். பலா கணபதி, வரி சலுகை காரணமாக அரசுக்கு வருவாய் குறைந்திருப்பதாக கூறப்படும் சூழல்ல பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகளோ அல்லது இந்த பட்ஜெட்ல புதிய அம்சங்கள் என்னவா இருக்குன்னு ஏதாவது தகவல் வெளியாகிருக்கா? சென்ற வருட பட்ஜெட்டிலே 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி கிடையாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து சென்ற வருடம் GST வரிகளும் முதல் முறையாக பெரிய அளவிலே குறைக்கப்பட்டன. இந்த 2 நடவடிக்கைகள் சென்ற வருடம் எடுக்கப்பட்டிருக்கும் நிலையிலே அது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இந்த வருடம் அதிகம் இல்லை. ஆனால் இந்தியாவிலே முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும், குறிப்பாக அந்நிய முதலீட்டை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம் உற்பத்தி துறைக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். உற்பத்தி துறை மற்றும் சேவை துறையிலே வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். புதிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள், சேவைகள் மற்றும் பேட்டரி மூலமாக இயங்கும் மின்சார கார்கள் போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலே காக்கும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் தொடர்பான உற்பத்தி ஆகியவற்றுக்கு இந்தியா முன்னுரிமை அளிக்க வேண்டும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்வதிலே உலகத்திலேயே முன்னிலை பெற்று உலகம் முழுவதும் இந்திய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசிடம் இருக்கின்றன. சமீபத்திலே ஐரோப்பிய யூனியனுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அமெரிக்காவுடனும் ஒப்பந்தம் செய்யப்படும் விரைவில் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்நிய முதலீடுகள் குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்களிலே வர வேண்டும், புதிய தொழில்நுட்பங்களை வளர்க்க வேண்டும். விமானங்கள் உற்பத்தி மற்றும் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி,
அதே போல மின்சார வாகனங்கள் உற்பத்தி, அதற்கு தேவையான உபகரணங்கள் உற்பத்தி, மின்னணு இயந்திரங்கள் உற்பத்தி ஆகியவற்றிலே முன்னிலை பெற வேண்டும். அதன் மூலமாக வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் என அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஆகவே அந்நிய முதலீட்டாளர்கள் இந்தியாவிலே முதலீடு செய்தால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எனவும் இன்று வலியுறுத்தி விளக்க திட்டமிட்டுள்ளது. இத்தகைய எதிர்பார்ப்புகளிடையே தான் இன்றைய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். தொடர்பான தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. மீண்டும் உங்களோடு இணைகிறோம். டைல்ஸ் ஷோரூம்களிலேயே 1 லட்சம் சதுர அடியில் டிஸ்ப்ளே உள்ளது. 3 லட்சம் சதுர அடியில் ஸ்டாக் யாட் உள்ளது. எல்லா முன்னணி டைல்ஸும் ஒரே இடத்தில் கிடைக்கிறதும் அவதா செராமிக்ஸ். அவதா செராமிக்ஸ், அவதா நகர், பழனி ரோட், திண்டுக்கல். கிளைகள் மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம், தேனி.